அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். பூமி முழுவதும் எனக்கு தூய்மையானதாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையின் நேரத்தை அடைந்தவர் தான் இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 438. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத 5 சிறப்பு அம்சங்கள் தனக்கு வழங்கப்பட்டதாக அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டுள்ளதும் அவற்றுள் ஒன்று என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மற்ற இறை தூதர்களுடைய சமுதாயங்களை பொறுத்தவரை வணக்க வழிபாடுகளை அதற்கென்று முடிவு செய்யப்பட்ட தனியான இடங்களில்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை பொறுத்தவரை தொழுகையின் நேரத்தை அடைந்து விட்டால் தான் இருக்கும் இடத்திலேயே அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிற ஒரு சிறப்பு அனுமதி உலகம் முழுவதும் அதற்கு தகுதியான தூய்மையான இடமாக ஆக்கப்பட்டுள்ளது என்கிற விளக்கம் இரண்டும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதை தவறாக புரிந்து கொண்டு ஜமாத் தொழுகைக்கு செல்லாமல் தான் இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. தொழுகை நேரம் வந்துவிட்டது, நாம் இருக்கக்கூடிய இடம் அதற்கு தகுதியானதா, இங்கெல்லாம் தொழலாமா என்ற சந்தேகங்களின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒட்டக தொழுவம் இது போன்ற விதிவிலக்கான இடங்களில் தொழுவதற்கு தடை இருக்கிறதே தவிர மற்றபடி எங்கு விரும்பினாலும் நாம் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மருத்துவமனை போன்ற இடங்களை காரணம் காட்டி பலர் தொழுகையை விடக்கூடிய நிலை இருக்கிறது. அதுவெல்லாம் தவறு என்பதை விளங்குவதற்கு இந்த உபதேசம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.